என்னன்னே தெரியல, திண்டுக்கல் தொகுதியை மட்டும் 3 பிரதான கட்சிகளும் கைவிரித்து விட்டன. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடக்கத்தில் விறுவிறுப்பில்லாத கட்சிகளின் தேர்தல் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் ஆண் வேட்பாளர்கள் 7,80,000 பேரும், பெண் வேட்பாளர்கள் 8,26,000 பேரும் உள்ளனர். இதர 218 பேர் என மொத்தம் 14,07,000 வாக்காளர்கள் உள்ளன. 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட எஸ்எஸ்வி சித்தன் வெற்றி பெற்றார். 2014இல் அதிமுகவை சேர்ந்த எம் உதயகுமார், 2019இல் திமுகவை சேர்ந்த ப வேலுச்சாமி வெற்றி பெற்றார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம், நிலக்கோட்டை, நத்தம், ஆத்தூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இதில் திமுகவுக்கு 3 எம்எல்ஏக்களும் அதிமுகவுக்கு 3 எம்எல்ஏக்களும் உள்ளன. திமுக, அதிமுக நேரடியாக வேட்பாளர்களை களம் இறக்கியிருந்தால் சமகாலத்தில் போட்டி காத்திருந்திருக்கும். ஆனால் இந்த 2 பிரதான கட்சிகளும் தங்களது கூட்டணி வேட்பாளர்களை களம் இறக்கியுள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் ஆர் சச்சிதானந்த், அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது ஃபாரூக் போட்டியிடுகின்றனர். அதேபோல பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் ப திலமகவாமா போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியில் கைலை ராஜன் போட்டியிடுகிறார். மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, ஆர் சக்கரபாணி ஆகியோர் களமிறங்கி தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த முறை திமுக வேட்பாளர் வ வேலுச்சாமி 7,40,000 வாக்குகள் பெற்று 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனால் இந்த முறையும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற திமுக கூட்டணி தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். எஸ்டிபிஐ வேட்பாளருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சி சீனிவாசன், நத்தம் ஆர் விஸ்வநாதன் ஆகியோர் தங்கள் கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை செய்து வருகின்றனர். கூட்டணி கட்சிகளாக தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லாததால் முழுக்க அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்களை நம்பியே தேர்தல் பணிகள் நடந்து வருகிறது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளருக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகவமா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். இந்த முறை திண்டுக்கல்லில் மக்களவைத் தேர்தலில் களமிறங்கியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு வங்கியுள்ள அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்ட ஜோதிமுத்து 2,07,500 வாக்குகள் பெற்று தான் பெற முடிந்தது. இந்த முறை பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கூடுதல் வாக்குகள் பெற முயற்சித்து வருகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த மக்களவைத் தேர்தலில் மன்சூர் அலிகான் போட்டியிட்டு 54,000 வாக்குகளை பெற்றார். இந்த முறை அதை விட கூடுதலாக வாக்குகளை பெற நாம் தமிழர் கட்சி கைலிராஜன் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திண்டுக்கல் தொகுதியில் நிலவும் 4 முனை போட்டியில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் என போட்டி போட்டு வருகின்றனர். நீண்டகால கோரிக்கைகளாக திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலைக்கு ரயில் வழித்தடம், திண்டுக்கல் காரைக்குடி இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்து வருகிறது. பழனியை ஆன்மீக சுற்றுத்தலமாக மாற்றி வெளிமாநில, வெளிநாட்டு பக்தர்கள் வருகை அதிகரிக்க அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் எனவும், கொடைக்கானல் சுற்றுலாத்தலத்துக்கு மத்திய, மாநில அரசுகள் போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றதும் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த மத்திய அரசு நிதி பெறுவதில் சுணக்கம் காட்டுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. தொழில் நகரமாக இருந்த திண்டுக்கல்லில் தோல் தொழில், பூட்டுத் தொழில் என பல தொழில்கள் நசிந்து போயுள்ளன. தற்போதைய தொழிலுக்கு ஏற்ப புதிய தொழில்களை கொண்டு வந்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்பது திண்டுக்கல் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த 4 முனை போட்டியில் யார் வெல்வார் என்பது குறித்து கருத்து கணிப்புகள் வந்ததில் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது என்னவென்று வரும் காலத்தில் தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டூசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.